தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். பாஜகவுடனான உறவை முறித்துக் கொண்டு விஜயுடன் அதிமுக கூட்டணி அமைக்குமா என்பது கற்பனையான கேள்வி என்று எடப்பாடி பழனிசாமி பதில். தவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறீர்களா என்ற கேள்விக்கு தேர்தல் யுக்திகளையும் தந்திரங்களையும் வெளியே சொல்ல முடியாது என்று சூசகம். திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் கைகோர்க்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். திமுகவை வீழ்த்த எங்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவோரை நாங்கள் வரவேற்பதில் எந்த தவறும் இல்லை என்றும் பேட்டி. அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி ஆட்சி சர்ச்சை நிலவி வரும் சூழலில் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தமிழ் கூறும் நல்லுலகின் வரலாற்றில் தனிப்பெரும் நாள் இன்று. சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. பாஜக நுழையக்கூடாது என்பதற்காகவே திமுக கூட்டணி வைத்திருப்பதாக வைகோ விளக்கம். பாஜகவுடன் பேச்சு, மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கேட்கிறேன் என்று பொய் செய்தி பரப்பப்படுவதாகவும் வேதனை. பன்ருட்டியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் ரெய்டு. நெல்லை வீரவநல்லூரில் ஆசிரியர் திட்டியதால் மனமுடைந்து 10ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். விடிய விடிய உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் பள்ளி வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 பேருந்துகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைப்பு. திருச்சியில் திமுக கவுன்சிலர் வீட்டை அடித்து நொறுக்கிய மர்ம நபர்கள். கவுன்சிலர் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருத்தணியில் பள்ளி மற்றும் வீடுகளை சுற்றி கழிவுநீருடன் கலந்து மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதி. கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றாததே காரணம் என்று குற்றச்சாட்டு. திருத்தணியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். 1 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கால்வாயால் எந்த பயனும் இல்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 2 புறமும் கால்வாய் கட்டியும் மழைநீர் குளம் போல் காட்சியளிக்கும் நேரலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து கடைகளும் இங்கே தண்ணீர் உள்ள புகுந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருக்கும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அரசு நடவடிக்கை எடுக்குமா, இல்லை இதே கதியை தான் காண வேண்டுமா? ஆப்போசிட் சாலையில் 1 கோடி ரூபா போட்டு 2 பக்கம் காவா கட்டுறாங்க. ஆனால் அந்த காவா சரியான நடைமுறையில் கட்ட முடியவில்லை. அதனால் தண்ணி தேர்ந்தது கடைக்குள்ளெல்லாம் தண்ணி போகுது. கடைக்கு நஷ்டீடு இது யார் கொடுப்பாங்க? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பழைய டயர்கள் சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து. கொழுந்து விட்டு எரிந்த தீயை போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். கோவை நீலகிரிக்கு இன்று முதல் 3 நாட்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை, தேனி, தென்காசி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் 2 நாட்கள் தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. சென்னை ஆலந்தூரில் பள்ளி மாணவனை துரத்திய தெருநாய்கள். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை.
மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர் பதவி விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. விண்ணப்ப தேதி நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவு. வந்தே பாரத் ரயில்களில் மேம்படுத்தப்பட்ட முன்பதிவு முறை அமலுக்கு வந்தது. ரயில் புறப்படுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு வரை ஆன்லைன் மற்றும் கவுண்டரில் முன்பதிவு செய்ய பயணிகளுக்கு வாய்ப்பு. குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளான பிருத்வி 2 மற்றும் அக்னி 1 ஆகியவற்றை வெற்றிகரமாக சோதித்தது இந்தியா. ஒடிஷாவின் சந்திப்பூர் பகுதியில் ஏவப்பட்ட சிறிது நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை தாக்கியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற TRF அமைப்பு பயங்கரவாத குழுவாக அறிவிப்பு. கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் விதமாக ட்ரம்ப் அரசு நடவடிக்கை என்று வெள்ளை மாளிகை விளக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செப்டம்பரில் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல். இரு நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு விவகாரங்கள் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் மோதல். 4 பேர் பலியான நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இங்கிலாந்தில் ஓட்டுரிமைக்கான வயது 18 இருந்து 16 குறைக்கப்படும். இங்கிலாந்து அரசு அறிவிப்பு. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் அதிர்ச்சி தோல்வி. ஜப்பான் வீரர் கோடை நரோகாவிடம் வீழ்ந்தார். மேஜர் லீக் கால்பந்து தொடரில் சின்சினாட்டி அணி அபார வெற்றி. இன்டர் மியாமி அணியை வீழ்த்தி அசத்தல். அசுரன், கடவுள் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் வேலு பிரபாகரன் காலமானார். உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிர் பிரிந்தது.